ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் மெட்டல் கார்பனைல்ஸ். ஸோ மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு வந்து லிகண்டாக கார்பன் மோனாக்சைடு எங்கெல்லாம் நம்ம வந்து லிகண்டாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் மெட்டல் கார்பனைல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு டிரான்சிஷன் மெட்டல் கார்பனைல் குரூப் எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் கால்டு நிக்கல் கார்பனைல்ஸ். ஸோ அப்போ carbon monoxide என்ன பண்ணும், lone pair of electron donated to the metal atom to form the carbon monoxide metal coordinate bond வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் மெட்டல் கார்பனைல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கார்பனைல் குரூப் அப்படிங்கிறது நியூட்ரல் லிகண்டு. அப்போ லிகண்டை என்ன தான் டொனேட் பண்ணாலுமே மெட்டலுக்கும் கார்பன் மோனாக்சைடுக்கு இல்லை பாண்ட் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரலாக தான் இருக்கும். அதனால் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து பண்ணலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்பனைல் குரூப் ஆர் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ ஒன்று பேஸ்ட் ஆன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதில் இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டமோட நம்பர் கவுண்டிங்கை பொறுத்து மாறும். அதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மோனோ நியூக்ளியர் கார்பனைல், இன்னொன்று பாலி நியூக்ளியர் கார்பனைல். மோனோ நியூக்ளியர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு மெட்டல் ஆட்டம் தான் இருக்கும். லிகண்டு வந்து எத்தனை வேணா இருக்கலாம், 6 இருக்கலாம், 5 இருக்கலாம், 9 இருக்கலாம். பட் மெட்டல் அப்படிங்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல், நிக்கல் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. தட் இஸ் கால்டு மோனோ நியூக்ளியர் கார்பனைல் குரூப். நெக்ஸ்ட் பாலி நியூக்ளியர் அப்படின்னா மோர் தென் டூ ஆர் மோர் மெட்டல் குரூப் ப்ரெசன்ட் அட்டாச்சு டு த கார்பனைல் குரூப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோம் அப்படின்னா CO2 எத்தனை இருக்குது, CO2 CO 8 டைம்ஸ் இருக்குது. அப்போ CO2 அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டரில் போட்டிருக்குது கோபால்ட். கார்பனைல் குரூப்னு சொல்லும்போது கார்பன் மோனாக்சைடு கார்பனும் ஆக்சிஜனும் ஈக்குவல் அளவில் போடணும். ஓகேங்களா. அப்போ ஸ்மால் லெட்டரில் போட்டால் கோபால்ட். எத்தனை கோபால்ட் இருக்குது, 2 கோபால்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Mn2 CO 10. அப்போ இதில் மேங்கனீஸ் வந்து 2 இருக்குது. அப்போ மோர் தென் மெட்டல் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது பாலி நியூக்ளியர் கார்பனைல் குரூப். ஸோ செகண்ட் கிளாசிஃபிகேஷன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் கார்பனைல் வந்து மெட்டல் லிங்கேஜ் இருக்கலாம். 6 மெட்டல் வந்து கார்பனைல் குரூப்பு பிரிட்ஜ்டு குரூப்பாக வந்திருக்கலாம். பிரிட்ஜ்டு கனெக்ஷன் வித் மெட்டலுக்கு இடையில கனெக்ஷன் பாண்ட் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 மெட்டலுக்கு இடையில வந்து கார்பனைல் குரூப்பு பிரிட்ஜ்டு கனெக்ஷனில் வந்து இருக்கலாம். அதர்வைஸ் லிகண்ட் கார்பனைல் குரூப் கேன் பி அட்டாச்டு டு த ஒன் டெர்மினல் குரூப் ஆர் பிரிட்ஜ்டு குரூப். டெர்மினல் குரூப்பில் இருக்கலாம், அப்படின்னா பிரிட்ஜ்டு குரூப்பில் இருக்கலாம். அப்போ பிரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிரிட்ஜ்டு கார்பனைல் குரூப்பு அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ். அப்போ இந்த இடத்துல பிரிட்ஜ்டு கனெக்ஷன் இல்லாததுனால இப்போ கார்பனைல் குரூப் டைரக்ட்லி அட்டாச் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிக்கல் கார்பனைல் வந்து அட்டாச் ஆகிருக்கு. நிக்கல் டைரக்ட்லி தட்ஸ் டெர்மினல் கார்பனலாக வந்திருக்கு. இந்த டெர்மினல் கார்பனைல் குரூப்பாக வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் பிரிட்ஜ்டு கார்பனைல் குரூப் வித் டெர்மினல் குரூப். அதாவது பிரிட்ஜில் இருக்காது, மெட்டலுக்கு இடையில பாண்டு இருக்கும், பட் அதே நேரத்தில் டெர்மினலாக இருக்கும். எல்லா கார்பனைல் குரூப்புமே டெர்மினல் கனெக்ஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Mn2 CO 10 டைம்ஸ். அப்போ எம்என்க்கு இடையில லிங்கேஜ் இருக்குது, ஒரு பாண்டே இருக்குது. இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேங்கனீஸ் சுற்றி 5 கார்பனைல் குரூப் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரிட்ஜ்டு கார்பனைல் குரூப். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு இடையில என்ன கிடையாது, பிரிட்ஜ் கிடையாது. ஒரு மெட்டல் கனெக்டட் டு த கார்பனைல் குரூப், அந்த கார்பனைல் குரூப் கனெக்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ 2 மெட்டல் கனெக்டட் டு த கார்பனைல் குரூப், தட் இஸ் கால்டு பிரிட்ஜ்டு கனெக்ஷன் சொல்லுவாங்க. பிரிட்ஜ்டு கனெக்ஷன். ஓகேங்களா. இதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல் கார்பனைல்ஸ். இதில் 2 சொல்கிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் Fe ஒரு டைப்பில் இருக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா CO2 CO8 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பிரிட்ஜ்லையும் இருக்கும், பிரிட்ஜ்டு கனெக்ஷன்லையும் இருக்கும், 2 விதமான அப்பியரன்ஸ்லையும் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா மெட்டல் கார்பனைல் பாண்டிங். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அதாவது பாண்டிங் ப்ரெசன்ட் இன் த மெட்டல் கார்பனைல்ஸ். பேஜ் நம்பர் 162 கீழே இருக்கும். பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ். நார்மலாக கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிகண்டு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி
மெட்டலோட பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும், சிக்மா பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஆனால் கார்பனைலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 விதமான பாண்டிங் கனெக்ஷனாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு காம்போனண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெட்டல் வந்து அக்செப்டராக இருக்கும், லிகண்டு வந்து டோனராக இருக்கும். அதாவது CO அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பனைல் குரூப்பு டொனேட் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் டு ஃபார்ம் அ கார்பன் மெட்டல் அண்டு கார்பனைல் கிடையில வந்து ஒரு சிக்மா கோஆர்டினேட்டட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சு. அப்போ மெட்டல் என்ன பண்ணுது? எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்போ கெயின் பண்ணும்போது அதை சுற்றி எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பட் நமக்கு தெரியும் மெட்டல் எப்பயுமே பாசிட்டிவ் சார்ஜை மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். அப்போ கார்பன் லிகண்ட்லேருந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது அதை சுற்றி ஒரு என்ன ஃபார்ம் பண்ணுது? எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால மெட்டல் சுட் பி நெகட்டிவ்லி சார்ஜ்டு. எலக்ட்ரான் டென்சிட்டி கூடும்போது நெகட்டிவ்லி சார்ஜாக வந்து மாறுது. அப்போ செகண்ட் காம்பவுண்டில் என்ன பண்ணுதுன்னா, அந்த சிக்மா பாண்ட் ஃபார்மிங் ஆனதுனால லிகண்ட் என்ன பண்ணுது? மெட்டல் அதை அக்செப்ட் பண்ண எலக்ட்ரான் பேர் டென்சிட்டியை திரும்ப யாருக்கு கொடுக்குது அப்படின்னா திரும்ப லிகண்டுக்கே கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை திரும்ப ப்ரொவைட் பண்ணும்போது அந்த கார்பனைல் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பன் பை பாண்டிங்கும் அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும்போது ஒரு பை பாண்டிங்காக ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை பேக் பாண்டிங் அப்படின்னு. இது கார்பனைல் குரூப்பில் மட்டும்தான், அதாவது மெட்டல் கார்பனைல் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். இதெல்லாம் டயக்ராமாக நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், பை ஃபார்வர்ட் பாண்ட். கார்பனைல் குரூப்பு ஃபஸ்ட் சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது கார்பனைல் குரூப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிடுச்சு. பட் எலக்ட்ரான் நெக்ஸ்ட் இங்கிட்டு வந்தீங்கன்னா பை பேக் பாண்ட், அதில் வந்து எலக்ட்ரான் திரும்ப என்ன பண்ணுது? கார்பன் குரூப்பு மெட்டல்லேருந்து எலக்ட்ரானை திரும்ப ரீகெயின் பண்ணுது. அப்போ ஃபார்வர்ட் பாண்டும் நடக்குது, அந்த பேக்வேர்ட் பாண்டும் நடக்குது. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின். பாண்டிங் ப்ரெசன்ட் இன் த மெட்டல் கார்பனைல் குரூப்பு. மெட்டல் கார்பனைல் குரூப்ஸ் வெரி வெரி, அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் பாண்டு லிகண்ட் எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும், மெட்டல் வாங்கி வச்சுக்கணும். பட் மெட்டல் கார்பனைலில் மட்டும் என்ன பண்ணுன்னா, வாங்கினால மெட்டலை சுற்றி எலக்ட்ரான் பாசிட்டிவாக தான் இருக்கும். எலக்ட்ரானை கெயின் பண்ணலாம், எலக்ட்ரான் டென்சிட்டி கூடுது. அதனால் வாங்கின எலக்ட்ரான் டென்சிட்டியை திரும்ப யாருக்கு கொடுக்குது? கார்பனுக்கு டொனேட் பண்ணிடுது. அந்த ரீசன்னால இந்த இடத்துல இந்த பேக் பாண்டிங் அப்படிங்கிற ஒன்று வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ சிக்மா பாண்ட் அஸ் வெல் அஸ் பை பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுனால தான் மெட்டல் கார்பனைல் சுட் பி எ மோர் ஸ்டேபிள் பாண்டாக வந்து இருக்குது. மெட்டல் கார்பனைல் பாண்ட் வந்து மோர் ஸ்டேபிள் பாண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்குன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மெட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா கேன் பி எக்ஸ்பிளைன் இன் த 2 ways. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்கல் ஃபேக்டர், அனதர் ஒன் இஸ் கைனட்டிக் ஸ்டெபிலிட்டி. தெர்மோடைனமிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா ΔG அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ எனர்ஜி பேஸ்டாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் கைனட்டிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம எதாவது சொல்கிறோம்னா ஒரு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிகுலை இன்னொரு லிகண்டை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது அது எவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கைனட்டிக் ஸ்டெபிலிட்டியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை வச்சு பார்க்கும்போது 2 ஃபர்தர் லிகண்டை காம்ப்ளெக்ஸை வந்து ஃபர்தராக 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று லெபைல், அனதர் ஒன் இஸ் இன்னட். ஒரு குரூப் எடுத்து லிகண்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் லெபைல் காம்ப்ளெக்ஸ். The complex can undergo rapid ligand substitution. Such complex are called Lebel complex. Such complex undergo the ligand substitution very slowly or நடக்கவே இல்லை, no substitution. Such complex is called inert complexes. Such complex is called inert complex அப்படின்னு சொல்லி 2 விதமான கிளாசிஃபிகேஷன் கொண்டு வரோம். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு ஃபர்தராக நான் படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் லிகண்ட் பை த அனதர். ஒரு லிகண்டை இன்னொரு லிகண்டால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் என்னென்னா அந்த ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் டிசோசியேஷன் ஆகுது. அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகுது? டிசோசியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Cu2 +
ப்ளஸ் அமோனியா கிவ்ஸ் என்னது காப்பர் டெட்ரா அமைன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால ஈக்லிபிரியமில் வந்து நம்ம பீட்டா கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. த கிரேட்டர் வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் த கிரேட்டர் ஆஃப் த கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். அப்போ அந்த பீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம பார்த்தோம், காம்ப்ளெக்ஸ் வந்து எந்த இடத்துலையுமே இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்கக்கூடிய அயன் வந்து எப்பயுமே வந்து டிசோசியேட் ஆகாதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன கன்சிடரேஷன் இருந்திருக்கும், அப்படி அந்த அயன் டிசோசியேட் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுவும் வெரி 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 லெஸ் அமௌண்ட்டு வெரி லெஸ் அமௌண்ட்டாக டிசோசியேட் ஆகுது அப்படிங்கிற கன்சிடரேஷன் வச்சுக்கிறோம். அதான் பின்னாடி கொடுத்துருக்கோம். அப்போ காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது Ce2+ ஆகும் 4NH3 ஆகும் டிசோசியேட் ஆகுது. அப்போ இதை வந்து இன்ஸ்டெபிலிட்டி, ஏன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து டிசோசியேட் ஆகிருச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா அது ஸ்டேபிளாக இல்லைன்னு அர்த்தம். அதாவது இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். அதுக்கு சிம்பிள் என்ன ஆல்ஃபா. அது சிம்பிள் எப்படி எழுதிக்கோங்க, அப்போ ரியாக்டன் ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன். இங்கே ப்ராடக்ட்ங்கிறது யார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ce2 ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா. அதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா. அதாவது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் இர்ரிவர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஈக்லிபிரியம் டிசோசியேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். அதாவது பீட்டாவோட வேல்யூ இஸ் இர்ரிவர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். அப்போ ஸ்டெபிலிட்டி அதை வச்சு ஒரு டேபிள் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் ஃபார்மேஷனில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் 10⁻³ வருது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆனால் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் -3 வருது, ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் +3 வந்து வருது. அப்போ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்டோட வேல்யூ போக போக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, -42 டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 3, 12 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் இன்ஸ்டெபிலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெர்க்குரி காம்ப்ளெக்ஸஸ் தான் மோர் ஸ்டேபிள். லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் காம்ப்ளெக்ஸ் தான். ஓகேங்களா, இதை இந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்டை பேஸாக வச்சு தான் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம படிப்போம். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.